லண்டன் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஐக்கியாக்கு போகலாமா? இந்த ஐக்கியா ரீசெண்டா மே மந்த்ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்க வீக் டேஸ்ல தாங்க போனோம். அதுக்கே செம்ம க்ரௌடா இருந்துச்சு. ஐக்கியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு Z ஹோம் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா லிவிங் ரூமு, கிச்சனு, பெட்ரூமு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் தீம்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்கங்க. இப்போ நீங்க நியூ ஹவுஸ் வாங்கியிருக்கீங்க இல்லனா உங்க வீட செட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஐக்கியா வாங்க. இந்த தீம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குங்க. நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் சோஃபா வெரைட்டிஸு, கிச்சன் செட்டு, அப்புறம் கிட்ஸுக்கு டேபிள் செட்டப்பு, ஒரு மினி ஹோம் ஆஃபீஸ் செட்டப்பு, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. அவ்ளோ இருக்கு. இங்க எந்த அளவுக்கு திங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்குதுங்க எல்லா ப்ராடக்ட்ஸும். கிட்ஸோட டேபிள் செட்டை நீங்களே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. அவங்களுக்கும் குட்டி சேரு, குட்டி சோஃபா மாதிரிலாம் இருக்குதுங்க. கிட்ஸோட ரைட்டிங் டேபிளும் சூப்பரா இருக்குதுங்க. அதுக்கு ஓபன் பண்ற மாதிரி ஸ்பேஸும் இருக்குதுங்க. அதுக்குள்ள நம்ம பென்சிலு இல்ல வேற ஏதாவது ஃபைல்ஸ் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஐக்கியா முடிச்சிட்டு வெளியே வந்தா லண்டன் ரிக்ஷா பார்த்தோங்க. என்ன ஒரு ரைடு போலாமா?